ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணனோட இந்த விருப்பத்தை நான் வீட்டில் சொன்னேன். இது மாதிரி அண்ணன் ஒரு பொண்ணை விரும்புகிறாருமா அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தான், நாங்கள் வேணுமா அவனுக்கு அந்த பொண்ணு வேணுமான்னு மட்டும் கேளுங்க. இப்படி தான் எங்கள் வீட்டில் சொல்லி இதை இது பண்ணாங்க. அது எனக்கே பிடிக்கல தான். ஏன் அப்படின்னா, அண்ணன் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அண்ணன் விரும்பிட்டார். அப்படிங்கிறப்போ இதே கொஞ்சம் வசதியான வீடாக இருந்தால் எங்கள் அம்மா அப்பா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணனுக்கும் தெரியும். இருந்தாலும் அண்ணன் சொல்லாமல் நான் சொன்னதுக்கு எங்கள் அம்மா சொன்னது, இதை மட்டும் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்க, நாங்கள் பார்க்குற பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயத்தில் தான் அவங்க இதாக இருந்தாங்களே தவிர, அண்ணன் என்ன சொல்ல வராருங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் எனக்குமே விருப்பம் இல்லை. அப்புறம் சித்திக்கிட்டேலாம் நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு சித்தி சொன்னாங்க, உங்கள் அம்மா அப்பாவை பற்றி உனக்கு தெரியாதடா, அவங்க என்றைக்கு பணம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் சித்தி சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு 1 இயர் போகட்டும், இப்போ தானே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, வீடு கட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன், நான் பேசினா அக்கா கண்டிப்பாக கேட்பா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அண்ணன்கிட்ட சொன்னதுக்கு அதுவும் உண்மை தான், சித்தி சொன்னால் அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சித்தி தான் என்னையும் சரி அண்ணனையும் சரி ஒரு அம்மா வேலை பார்த்த காலத்துலேருந்து கொஞ்சம் வளர்த்தது வரைக்குமே, ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் சித்தி வீட்டில் இருந்து தான் போனோம். ஆனால் சித்திக்கு எங்கள் மேலே ரொம்பவே ஒரு அக்கறையாக இருப்பாங்க. அதனால் சித்தி சொல்கிறத வச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைனாலும் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால் நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், சரிடா சித்தி சொல்கிறதும் ரைட்டு தான், நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம், முக்கால்வாசி இதுவும் முடிஞ்சிருச்சு, நம்ம லோன் வேறு போட்டிருக்கோம், அதனால் ஒரு 2-3 மாதம் போகட்டும், இந்த வீடு கட்டுறதெல்லாம் முடிஞ்சுட்டு கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சதுக்கப்புறம் சித்தி சொல்கிற மாதிரி ஒரு 1 இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரில் இன்னும் ஒரு 7-8 மாதம் கழித்து திருப்பி நம்ம பேசுவோம் சித்திக்கிட்ட அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கங்கிறப்போ நம்ம அவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் தம்பிகிட்ட சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஓகேண்ணே, அவங்க விருப்பம் தான் என் விருப்பம், ஆனால் அம்மா அப்பா இதுக்கு இடையில ஏதாச்சும் பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணுறேன்னு ஏதாச்சும் ஒரு டாபிக் ஆரம்பித்தாங்கன்னா நான் அப்புறம் பேசிடுவேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி என் தம்பி கோவமாகவே பேசினான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அந்த வசதி பார்த்துட்டு இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனுக்கு அப்பையிலேருந்தே பிடிக்காது. அதனால் அவனும் அதேமாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாண்ணே, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போண்ணே அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு வாரம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம பசங்க நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, இப்போ நம்மளால் செய்ய முடியாத ஒரு வீடு கட்டி 2 வீடு வச்சு, அவனுக்கு ஒரு வீடு இவனுக்கு ஒரு வீடு, 2 பேரும் லோன் போட்டு அவங்க பணத்தில் தான் 2 வீடு கட்டுறானுங்க. அவங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு படித்து வச்சது தவிர எதுவும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணலை. அதுவுமே காலேஜெல்லாம் அவனுங்களே வேலை பார்த்து தான் படிச்சுக்கிட்டானுங்க. அதனால் எங்கள் அப்பாவுக்கு மனசுக்குள்ளே அவனுங்க கஷ்டப்பட்ட பசங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில், அவன் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் அம்மா தான் அவங்க நினைக்கிறத நம்ம இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்பா ஈவினிங் வாக்கிங் போவார். அப்போ சிலப்போ நானும் அப்பாவும் போவோம், சிலப்போ பேசிக்கிட்டே. அப்போ என்கிட்ட சொன்னார், இது மாதிரி அந்த பொண்ணு வீடு எப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. அப்பா கிடையாதுப்பா, அம்மா மட்டும்தான். அம்மா டீச்சராக தான் ஒர்க் பண்ணுறாங்க, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு தம்பி அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், இவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா, இவன் மாதம் ஒரு 25,000 சம்பாதிக்கிறா. அந்த பையனை இவன் தான் படிக்க வச்சுட்ருக்கான்னு ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான், அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே, சரிப்பா பார்ப்போம், நீ அதை பற்றி ஒன்று கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, உங்கள் அம்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ அதில் நினச்சிக்கிட்டு இருக்காதப்பா, அதெல்லாம் நான் சித்தி எனக்கு ஃபோன் பண்ணி இது பேசினுச்சு, அதனால் நான் அக்காக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு அப்படின்னோடனே, 1 வருஷம் மட்டும் வீடு கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, எனக்கும் தெரியும்ப்பா, அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் பேசலை, சித்தி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க சொன்னால் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா அப்படின்னோடனே,
அதுதான்ப்பா எனக்கும் நீ ஒன்றும் அதை போட்டு மனசை குழப்பிட்டு வேலைக்கு போகிறதுல கவனத்தை செலுத்து, வீடு கட்டுறதுல கவனத்தை செலுத்து. அந்த பொண்ணுக்கும் நம்பிக்கையாக பேசு. ஏன்னா அதுவும் கஷ்டப்படுற பொண்ணு அப்படிங்கிறப்போ நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், உன்னை நம்பி இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எனக்கு புரியுது, யதார்த்தம் புரியுது. உங்கள் அம்மா தான் அவங்க வசதியான இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க, இவ்வளோ பொண்ணு நகை போட்டிருக்காங்க அவங்க மருமகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாள். இப்போ உள்ள சூழ்நிலை ஒரு பொண்ணை படிக்க வச்சு அந்த பொண்ணு வேலை பார்க்குற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற யோசனைங்கிறது அவளுக்கு இருக்காது. அதெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை பாருப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொன்னார். அப்போ அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு.